அன்பான நண்பர்களே, வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா பலருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துற விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்னன்னா, ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுமா? அட ஆமாங்க, நம்ம அரசாங்கமே சட்டம் போட்டுட்டாங்க, பைக் ஓட்டுனா ஹெல்மெட் கட்டாயம் போடணும்னு. நம்ம உயிருக்கு அது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு சாதனம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு பக்கம், அடடா ஹெல்மெட் போட்டா முடி கொட்டிடுமோ, முடி டேமேஜ் ஆயிடுமோன்னு ஒரு பயம் நம்ம மனசுல ஓடிட்டே இருக்குல்ல. சிலர் என்ன சொல்றாங்க, ஹெல்மெட் ரொம்ப டைட்டா இருந்தா மண்டையில அழுத்தம் கொடுத்து வியர்வை தேங்கி முடியை வீக் ஆகிடும்னு சொல்றாங்க. இன்னும் சிலர் ஹெல்மெட் உள்ள இருக்கிற தூசி, அழுக்கு, பூஞ்சையெல்லாம் முடி வேற பாதிக்கும்னு நம்புறாங்க. அதனால உண்மையிலேயே ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுமா? வாங்க, இதுக்கு பதிலா நம்ம மருத்துவ நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்கலாம். 1. ஹெல்மெட் அணிவதால் முடி உதிருமா? நிபுணர்கள் சொல்வது என்ன? இந்த கேள்விதான் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹெல்மெட் அணிவதால் முடி உதிர்கிறது என்பதற்கு எந்த ஒரு அறிவியல் ஆதாரமும் இல்லை. அட நிம்மதியா இருக்குல்ல. ஆனா ஒரு சின்ன ஆனால் இருக்கு. சில சமயம் ஹெல்மெட் உரசலா இருக்கலாம். ரொம்ப டைட்டா இருந்தா வியர்வை தேங்கி ஸ்கால்ப் பகுதியையோ அல்லது முடிவேற சுற்றியுள்ள தோலையோ பாதிக்க வாய்ப்பிருக்கு. முக்கியமா ஹெல்மெட் உள்ள அழுக்கா இருந்தா, பூஞ்சை காளான் வளர்ந்திருந்தா அது முடியை பாதிக்கலாம். ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, முடி கொட்டுறதுக்கு ஹெல்மெட் மட்டுமே காரணம் கிடையாது. ஹார்மோன், நம்ம மரபணு, வாழ்க்கை முறை, பழக்க வழக்கங்கள்னு நிறைய விஷயங்கள் முடி உதிர்வுல முக்கிய பங்கு வகிக்குது. 2. இளமையிலேயே முடி உதிர்வுக்கான உண்மையான காரணங்கள் என்ன? ஜாஸ்லோக் மருத்துவமனையோட தோல் மற்றும் ட்ரைகாலஜி துறை மருத்துவர் டாக்டர் மைதிலி காமத் இதுக்கு பெரிய லிஸ்டே கொடுத்திருக்காங்க. ஹார்மோன் சேஞ்சஸ், பொண்ணுங்களுக்கு தைராய்டு பிரச்சனை, பிசிஓடி போன்ற ஹார்மோன் கோளாறுகள் இருக்கலாம். மரபணு, ஜெனட்டிக், பசங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு இந்த மரபணு காரணம் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஊட்டச்சத்து குறைபாடு, வைட்டமின், இரும்புச்சத்து குறைபாடு, லைஃப் ஸ்டைல், சில நோய்கள், சிகரெட் பழக்கம், இதெல்லாமும் முடி உதிர்வுக்கான காரணிகள் தான். 3. இறுக்கமான ஹெல்மெட் மைனஸ் ஸ்கால்ப்ல எரிச்சல் வருமா? மும்பையைச் சேர்ந்த தோல் மருத்துவர் டாக்டர் ஷரிஃபா சவுஸ் சொல்றத கேளுங்க. ரொம்ப இறுக்கமா ஹெல்மெட் போடும்போது முடி வேர்கள் பலவீனமாகலாம். சரியான அளவு இல்லாத ஹெல்மெட் போட்டா அரிப்பு, வியர்வை, பூஞ்சை தொற்றுகள் வரலாம். சுத்தமில்லாத ஹெல்மெட்னா கேட்கவே வேணாம். டாக்டர் மைதிலி காமத் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. நீங்க போனிடெயில் மாதிரி முடிய வேர்கள்ல இறுக்கமா இழுத்து கட்டிட்டு ஹெல்மெட் போட்டீங்கன்னா அது தொடர்ந்து உராய்வை ஏற்படுத்தும். ஹெல்மெட் விளிம்புகள்ல உரசினால் கூட முடி உடைஞ்சு போக வாய்ப்பிருக்கு. 4. வியர்வை தேங்குவதால் பொடுகு வருமா? டாக்டர் ஷரிஃபா சவுஸ் இதை தெளிவுபடுத்துறாங்க. ஆமாங்க, ஹெல்மெட் உள்ள வியர்வை தேங்கும் போது பூஞ்சை அல்லது பாக்டீரியாக்கள் வளர சரியான வாய்ப்பு கிடைக்குது. அந்த பூஞ்சை ஸ்கால்ப்ல தொற்றை ஏற்படுத்தி அரிப்பு, பொடுகை உருவாக்கலாம். அதனாலதான் தலையை சுத்தமா வச்சுக்கிறதும், காத்தோட்டம் இருக்கிற ஹெல்மெட் போடுறதும், முக்கியமா ஹெல்மெட்டை சுத்தமா வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். 5. ஹெல்மெட் யூஸ் பண்றவங்க முடி எப்படி பராமரிக்கணும்? முடி கொட்டாம இருக்க சிம்பிளா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. 1. சரியான அளவுள்ள ஹெல்மெட், உங்களுக்கு ஃபிட்டான ஹெல்மெட் வாங்குங்க. 2. சுத்தம் ரொம்ப முக்கியம், ஹெல்மெட்டோட உள்பகுதியை அடிக்கடி சுத்தம் பண்ணுங்க. 3. ஷாம்பு, ரெகுலரா தலையை ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்க. 4. துணி கட்டிக்கோங்க. ஹெல்மெட் போடுறதுக்கு முன்னாடி ஒரு மெல்லிசான துணியை தலையில கட்டிக்கிறது உராய்வையும் வியர்வையையும் குறைக்க உதவும். டாக்டர் ஷரிஃபா சவுஸ் சொல்றத நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். ஹெல்மெட் அணிவது மட்டுமே முடி உதிர்வுக்கு காரணம் அல்ல. தவறான ஹெல்மெட் உபயோகம், உராய்வு, அழுத்தம், வியர்வைதான் பிரச்சனை. உண்மையை சொல்லணும்னா, ஹெல்மெட் போட்டா முடி கொட்டுங்கிறது வெறும் தவறான கருத்து, மித் மட்டும்தான். ஆனா ஹெல்மெட் அணியாம இருக்கிறதுக்கு இது ஒருபோதும் காரணமா இருக்க முடியாது. ஹெல்மெட்டை சுத்தமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பொருத்தமான ஹெல்மெட் போடுங்க. முடியை ரெகுலரா பராமரிங்க. முடி உதிர்வுக்கு ஹார்மோன், மரபணு, ஊட்டச்சத்து, மன அழுத்தம்னு பல காரணங்கள் இருக்கு. அதனால முடி உதிர்வு ரொம்ப காலமா இருந்துச்சுன்னா தயவு செய்து ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்க. உங்க உயிருக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஹெல்மெட் போட்டு பாதுகாப்பா பயணம் பண்ணுங்க. அதே சமயம் உங்க முடி ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.